பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மிஷன் சண்டே ஆராதனையை மன மகிழ்ச்சியோடும் பயபக்தியோடும் தாழ்மையோடும் ஜெபத்தோடும் ஆரம்பிப்போமாக. ஜெபம் செய்வோமாக. கர்த்தாவே, உமது திருப்பணியை செய்யத்தக்கதாக நீரே எங்கள் மத்தியிலே வார்த்தை மாம்சமானீரே. உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உமது வார்த்தையை கொண்டு அண்ட சராசரங்களை படைத்தீரே. அதை என்னை பார்த்து உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் இடுகிறோம். நீர் ஆராதனைக்கு பாத்திரர், அன்புக்கு பாத்திரர், தொழுது கொள்வதற்கு பாத்திரர். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் உம்மை துதிக்க பாத்திரர். ஒவ்வொரு மனிதனுடைய அன்புக்கும் ஆண்டவரே நீர் பாத்திரர். அப்பா, ஆமாண்டவரே, எங்களை மீட்டெடுப்பதற்காக உண்மை ஒப்பு கொடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த மிஷன் சண்டே ஆராதனை மிகுந்த ஆசீர்வாதமாக அமைத்துக் கொடுக்க கர்த்தர் ஆரம்பம் முடிவரைக்கும் தெய்வீக மகிமையினால் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். ஆரம்ப பாமாலையாக 331வது பாமாலையை வீடுகளில் இருந்து நம்ம பாடக்கிடமும். ஹிம் நம்பர் 331. பரிசுத்த காலை வேலை ஆராதனை காலை ஜெபங்களை பின்பற்றுவோமாக. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாகவே நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து
என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். நம்முடைய தேவனாகி ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாயப்பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்துக்கு செவிவிடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலே இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரமல்ல என்பேன். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள நம்முடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியிலே மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியம் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திரு கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்தவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்திலே பாவங்கள் அறிக்கிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும், வீடுகள் இருக்கிற யாவரும் சுத்தரதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையிலே என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சர்வ வல்லமை மிகுந்திருக்கும் உள்ள பிதாவே, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்துமையாக விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்திலே சேரத்தக்கதாய் இத்தருணத்திலே நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாக இருக்கு. இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுடன் நடக்க அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கிடவோம். பரமன்றிருக்கிற எங்கள் பிதாவே,
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாகம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல் 43 வரை. அப்போஸ்தலர் 10:34 முதல் 43 வரை. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே கர்த்தருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லோருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்த போது கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித் திரிந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவை எல்லாவற்றிலும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரச்சித்தியமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடு புசித்து குடித்தவர்களுக்கும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்றும் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாகவும் ஒப்புக் கொடுக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்திலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார் என்பதை வேத பாடம் வாசித்து முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. Amen.
விடைக்காரருக்கு நீதியை தரப்பேயும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை இரட்சியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரன் எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். சுருக்க ஜெபம். சமாதானத்துக்காக சொல்வது. சமாதானத்துக்கு காரணம் ஞாகசுதருமாய் தேவனை அறிவது நித்திய ஜீவனுமை சேவிப்பதுமை சுவாதீனம். தேவரை தஞ்சமாய் கொண்டிருக்கும் அடியராய நாங்கள் எந்தவர்களுடைய வல்லமைக்கும் பயப்படாது இருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். தேவகிருபைக்காக சர்வலம் நடத்திய தேவனின் நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்வதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினால் நடத்தியல்ல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். குருமாருக்காக சபையாருக்காக மகா அதிசயங்களை செய்கிற சர்வலமுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர் கோவைத்துமத்தின் பேராயர் மேலும் குருமார்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிறமுடைய கிருபையுள்ள ஆவி அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். பொதுவான ஸ்தோத்திர ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வஜீய அறிவிப்புகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிரதான கிருபையினால் சுகத்தோடு பலத்தோடு நீங்கள் வீடுகளிலே இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நாளிலும் அறிவிப்புகளாக உங்களுடைய சந்தா கார்டுகளை மாதம் மாதம் அப்டேட் பண்ணும்படி ஆலயத்தில் கொண்டு வந்து படைக்கும்படி தனித்தனியாக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆலயம் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணி முதல் தனிநபர் ஜெபங்களுக்காக திறந்திருக்கிறது. அதனால் கூட்டு பிரார்த்தனைக்கல்ல, தனிநபர் இண்டிவிஜுவல் ப்ரேயர் வில் பி ஆஃபர்ட். பெரிய வெள்ளையில் படைக்க வேண்டிய பிடி அரிசி மற்றும் உண்டியல் இருந்தால் ஆலய ஆஃபீஸில், சர்ச் ஆஃபீஸில் வந்து படைக்கும். நமது சபை உறுப்பினர் டாக்டர் ஆல்ட்ரின் கருணாகரன் அவர்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக காலில் புண்ணு ஏற்பட்டுள்ளது. பிஹெச்சி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் அட்மிட் ஆகியுள்ளார். அவருக்காக நம்ம வேண்டிக்கொள்ள கிடவும். நம்ம தனிப்பட்ட குடும்ப ஜபங்களில் இந்த வாரத்தில் பிறந்த நாட்களை கொண்டாடுகிற பிள்ளைகள் 2 ஆகஸ்ட்
Joshua, Mrs. Mercy. Third, Dr. Arun Solomon, Miss Blessy. 4th August, Mrs. Kepsi Mercy Boy, Miss Fragrance Jamima. 5th August, Mrs. Daisy Rajamani, Mr. Jaykumar. 6th August, Mr. Janin Emmanuel. 7th, Anand Silvakumar. 8th, Kani Joy. திருச்சபையின் சார்பாக தனிப்பட்ட முறையிலும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். This year will be the year of breakthroughs and blessings and manifold blessings. God bless you. Many happy returns of the day. ஜெபம் செய்வோமாக. இவங்களெல்லாம் ஒரு நாளாக கடக்கிறவரே, 1000 ஆண்டுகள் ஒரு நாளைப் போல கிடைக்கிறவரே, இந்த அற்ப எங்கள் ஆயுசு நாட்கள் உமது பார்வையில் ஒன்றுமில்லை சுவாமி, இருந்தாலும் எங்களை ஒரு புதிய ஆண்டிலே எங்கள் அருமையான பிள்ளைகளை கடந்து வர பண்ணியிருக்கிறீர். இந்த ஆண்டெல்லைங்கிலும் அவர்களை தாங்கினேன், இதுவரை தாங்கினேன், தப்பி வைத்தது போல கொலைநோய் கொரோனாவிலிருந்து, அந்த வியாதி பிரச்சனைகளிலிருந்து, நோயிலிருந்து, ஆண்டவரே வறுமையிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, கவலையிலிருந்து, சமாதான குறைவிலிருந்து இந்த பிள்ளைகளை இந்த ஆண்டிலே காப்பாற்றி அருளும் அப்பா. நிறைய சமாதான காரணமாக இருக்கிறபடியினால் இந்த ஆண்டு எரா பீஸாக, ப்ராஸ்பரிட்டியாக, குட் ஹெல்த்தாக, சீராக இருக்கும்படியாக அவர்களை தாங்கி தப்பி தூக்கி சுமக்கும்படியாக விட்டுக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். திருமண அறிவிப்பு. நமது சபையைச் சேர்ந்த திரு சுரேஷ் சைமன் மாசலாமனை என்பவரின் குமாரத்தி செல்வி எஸ் ஹிதா ஷாந்தன் என்பவரும், சென்னை திருமண்டலம் சர்ச் ஆஃப் விக்டோரியஸ் கிராஸ் ஆலயத்தைச் சேர்ந்த காலம் சென்ற திரு எட்வர்ட் பாண்டியன் என்பவரின் குமாரன் திரு ஆண்ட்ரூ ரஞ்சித் பாண்டியன் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவர்களை இந்த மெய் விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது முன்னன்று உங்களில் யாரேனும் அறிந்திருந்தால் அதனை எழுத்து மூலமாக சபையின் குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2வது அறிக்கை. நமது சபையைச் சேர்ந்த திரு ஜெயக்குமார் என்பவரின் குமாரன் செல்வன் டி காட்வின் என்பவரும், சென்னை எவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா ஆலயத்தைச் சேர்ந்த திரு ஞானராஜ் கோயில்பிள்ளை என்பவரின் குமாரத்தி செல்வி ஜெனிஃபர் ஸ்வீட்டி என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவர்கள் இந்த மெய் விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது ஒன்று உங்களில் யாரேனும் அறிந்திருந்தால் அதனை எழுத்து மூலமாக சபையின் குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 1வது அறிக்கை. நமது சபையைச் சேர்ந்த திரு ராஜன் பி என்பவரின் குமாரன் செல்வன் ஆர் பர்லின் ஆப்ரகாம் என்பவரும், கோவை திருமண்டலம் வடவள்ளி கோதேசேகரம் ஆலயத்தைச் சேர்ந்த திரு துரை சிங் என்பவரின் குமாரத்தி செல்வி டி ஜபா ஜெனிஃபர் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவர்கள் இந்த மெய் விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாரேனும் அறிந்திருந்தால் அதனை எழுத்து மூலமாக சபையின் குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 1வது அறிக்கை. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, மணமக்களையும் அதை சார்ந்த குடும்பங்களையும் திருமண காரியங்களையும் காண ஒரு கல்யாணத்திலே குறைவில் நிறைவேற்றிய இயேசுவின் பிரசன்னம் நேர் கலந்து கொண்டு உமது பிரசன்னத்தினால் மணமக்களை பரிசுத்தப்படுத்தி நினைத்து ஆசீர்வதித்து ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் முன்னன்று நடத்தும்படியாக, குறைவுகளை நிறைவேற்றும்படியாக, பெற்றோர்களை அவள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, மணமக்களை திருமண காரியங்களுக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.
பாமாலை 207வது பாமாலையை உற்சாகத்தோடு பாடக்கிடவும் தியானத்திற்கு கடந்து செல்வோமாக. ஜெபம் செய்ய கடவும். மகா பரிசுத்தமுள்ள திரியேக தெய்வம், இந்த பரிசுத்தமான காலை வேளையிலும் ஓய்வு நாளிலும் மெய்ப்பனின் குரலை கேட்க, வார்த்தைகளை கேட்க, தியானிக்க எங்கள் இருதயங்களை ஒருமுகப்படுத்தி உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் பிரகாசமுடைய உயிர்ப்பிக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட, வழிநடத்தப்பட, இயக்கப்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக, வீடுகளில் அசைவாடுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த உள்ள பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்றைய மிஷன் சண்டே விலை காட்ஸ் மிஷனை குறித்து தியானிப்பது வழக்கம். இந்த தேவ பணி திருப்பணியை குறித்து இந்த மிஷனரி சண்டேவிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மிஷன் என்றால் என்ன? The word mission derived from the Latin word missio, which means send, அனுப்புவது. மிஸ்ஸியோ டி என்றும் இதை சொல்லலாம். ஐசையா சாப்டர் 6 verse 8 சொல்கிறது, Whom shall I send? Who will go for us? யாரை நாம் அனுப்புவோம், யார் நமது நிமித்தமாக செல்வார் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? நாம் God said, Go and tell these people. Here and here continually தொடர்ந்தவர்கள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். But understand not, புரியாமல் இருக்கிறார்கள். And see continually but do not apprehend with their mind என்று ஆண்டவர் அங்கே அவருடைய திருப்பணிகளிலே மக்கள் எந்த அளவுக்கு நாட்டத்தோடு கேட்கிறார்கள் என்று சொன்னால், கேட்டு புரியாமல் அதை புறக்கணிக்கிற ஒரு கூட்டமாகவே பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. மோசே கர்த்தர்
எரிகிற முச்சடியிலே காட்சி கொடுத்து மோசையை இப்படிப்பட்ட மிஷனுக்கு அனுப்புகிறார். 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களை விடுதலை பண்ணுவதற்காக அவர் அனுப்புகிறார். அதனால் அந்த மோசேவுடைய ஊழியம் அல்ல, மோசேவுடைய மிஷன் அல்ல, இட் வாஸ் a God's மிஷன். கடவுள் மனதிறங்கி அந்த மக்களை விடுதலை செய்கின்ற அந்த திருப்பணிக்கு, மிஷனுக்கு Moses was selected, chosen and appointed, authorized by God Almighty and sent to that place, Egypt. ஃபாரோவுக்கு அனுப்புவது போலத்தான் மிஷன் என்று சொன்னால் அனுப்புவது. யாரை நான் அனுப்புவேன் பாருங்க. காட்ஸ் மிஷன்ல கடவுளே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவிலே ஒரு மிஷனை கல்வாரி சிலுவை பரியந்தம் நிறைவேற்றுகிறார். இந்த பூமியிலே 33 ஆண்டு காலம் கடவுள் மனிதனாக பிறந்து அற்புதமாக அதிசயமாக ஊழியங்களை செய்தார். ஒரு ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் சால்வேஷனை மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவருடைய நோக்கமாக இருந்தது. மனிதன் அதை சம்பாதிக்க முடியாது. காட்ஸ் மிஷனை ஒரு ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் சால்வேஷன், இலவசமான ஒரு ரட்சிப்பை கொடுக்க, இந்த உலகத்துக்கு ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் மீட்பையும் நித்திய ஜீவனையும் ஃப்ரீ கிஃப்டாக கொடுத்ததுனால குட் நியூஸ் டு ஆல் கிரியேஷன் என்று இயேசு கிறிஸ்துடைய மிஷனை சொல்கிறோம். கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவரை கொண்டும் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று அநேக வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோவான் 1வது அதிகாரம் 1-3 வசனங்கள், கொலோசியன்ஸ் chapter 1 verse 15 and 16. ஆம், சகலமும் அவரால், அவரை கொண்டும் அவருக்காக, for his purpose only என்று பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் அரசாங்கங்கள், அதிகாரங்கள், கவர்னன்ஸ் எதாக இருந்தாலும் இயேசுவுக்காக, இயேசு கிறிஸ்துவுக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்றுதான் அர்த்தம். கொலோசியர் 1:16 அற்புதமான இந்த வார்த்தையை வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட பவர்ஃபுல் கிரியேட்டர் ஆக இயேசு கிறிஸ்து இருந்தாலும் அவர் தன்னை சிலுவையிலே தன்னை தாழ்த்தி மரண பரியந்தம் ஒரு பாவ பரிகார பலியாக, பாவமே சாபமே உருவானவராக அங்கே நமக்காக நம்முடைய இடத்திலே அவர் அந்த மிஷனை, காட்ஸ் மிஷனை நிறைவேற்றி முடிந்தது, வெற்றி முழக்கமிட்டார் சிலுவையில். அதை இந்த மிஷன் சண்டேவில் முழு இருதயத்தோடு, கிரேட்ஃபுல் ஹார்ட்டோடு நாம் என்னை பார்த்து ஆண்டவர் செய்த அந்த ஊழியம் இன்றைக்கு முழு மனித குலத்துக்குமே இலவசமான ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்தது என்று என்னை பார்த்து நம்ம அற்புதமாக பாடினோம். யூபிலி வருஷத்தில் லேவி ராமகத்தில் பார்க்குறோம். 25 அதிகாரத்தில் விடுதலை கிடைக்கிற யூபிலி ஆண்டில் கடன் வாங்கினவர்கள், அடிமைப்பட்டவர்களுக்கு, சிறைச்சாலைக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடுதலையின் ஆண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே கொடுத்தது தான் காட்ஸ் மிஷன். அது யார் யார் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், இருதயத்தில் அந்த நற்செய்தியை காதிலே அந்த நற்செய்தியை கேட்டு இருதயத்தில் அதை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இலவசமான ரட்சிப்பை பெறுகிறார்கள். இதுதான் நற்செய்தி. இந்த நற்செய்தியை நாம் அறிவிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பாருங்க, ஒரு சமயம் இப்படிப்பட்ட ஊழியத்தில் இயேசு கிறிஸ்து ஈடுபடுகிறார். ஒரு பாவியான சமாரிய பெண், அவள் மூலம் ஒரு சமாரிய பட்டணமே இயேசு கிறிஸ்துவை மெஸ்ஸியாவாக, இரட்சகராக, உலக இரட்சகராக, மீட்பராக ஏற்றுக்கொண்டது. ஆம், எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 4வது அதிகாரத்தில் 34 முதல் 38 வசனங்களை பார்க்கும் பொழுது, யோவான் 4வது அதிகாரம், அவளோடு பேசி முடித்த பிற்பாடு இயேசு சீசர்கள் வந்து ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள். அவருடைய நோக்கம் மதிய உணவு. ஆனால் இயேசு அவளை நோக்கி,
நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பது என்னுடைய போஜனமாயிருக்கிறது. மை ஃபுட் டு டு த வில் ஆஃப் காட். ஸோ காட்ஸ் மிஷன் இஸ் மை ஃபுட் என்று இயேசு தெளிவாக சொல்கிறார். மிஷன் தான் ஃபுட், உணவு. மேலும் சொல்கிறார், நோ நீட் டு வெயிட் ஃபார் ஹார்வெஸ்ட் ஆஃப் சோல்ஸ். ஆல்ரெடி கிரெயின்ஸ் சோல்ஸ் ஆர் ரெடி ஃபார் ஹார்வெஸ்ட். நீங்கள் பிரயாசப்பட்டு விதைக்காததை யாரோ பிரயாசப்பட்டு விதைத்ததை என்று விளைந்திருக்கிறது. நீங்கள் அறுக்க ஹார்வெஸ்ட் பண்ண அறுவடை செய்ய உங்களை அனுப்புகிறேன் என்று அங்கே இந்த மிஷனை பற்றி இயேசு கிறிஸ்து மிகுந்த பாரத்தோடு அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அறுப்பு காலம் வருகிறது, இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்கிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுது அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை எடுத்து பாருங்கள். விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக என்று சொல்லி இந்த காட்ஸ் மிஷனை குறித்து, பெண்டிங் மிஷனை குறித்து அவர் சொல்லுகிறார். ஆம், அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவாக இருக்கிறார்கள். அன்புக்கு உரியவர்களே, நாம் பிரயாசப்பட்டு விதைக்காததை அறுக்க கர்த்தர் நம்மை அறுக்கிறார். அப்படிதான் நிறைய ஊழியங்கள் நடக்குது. ஏதாவது ஒரு விதை போட்டிருப்பான் யாராவது ஒருத்தர் ஊழியத்தில், அது இன்னொரு காலகட்டத்தில் இன்னொரு கூட்டா இருக்கு. அதனால் இந்த ரிலே ரேஸ் மாதிரி இந்த ஊழியங்கிறது, விதைக்கிறது ஒருத்தன் ஓடி வந்து அந்த ரிலே ரேஸில் ஒரு குச்சியை கொடுப்பான், இன்னொருத்த வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான், அவன் வேலை முடிஞ்சிச்சு. இன்னொருத்த அதை வாங்கிட்டு போயிட்டு இன்னொரு கையில் கொடுப்பான், இன்னொருத்த அந்த வேலை முடிஞ்சு இன்னொரு கையில் கொடுப்பான். இப்படி இந்த ரிலே ரேஸ் மாதிரி தான் காட்ஸ் மிஷன் இஸ் ஹேண்டிங் ஓவர் டு ஒன் another and continually it is going on. இயேசு கிறிஸ்து 2வது வருகிற வரைக்கும் இந்த மிஷனை நம்ம செய்துதான் ஆகணும். தட் இஸ் அவர் கமிட்மெண்ட் அண்ட் கால். செய்யாமல் இருக்கவே முடியாது. அது இன்னும் காட்ஸ் மிஷனை குறித்து மத்தேயு 9 அதிகாரம் 35 முதல் 38 பார்க்கும் பொழுது இயேசு இன்னும் தெளிவாக சொல்கிறார். இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, காஸ்பல் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காடை நம்ம சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கிக்க வேண்டும் என்பதற்கு முன்னோடியாக அவர் பிரசங்கிக்கிறார். இதோ மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திற்கு வந்துவிட்டது, உங்கள் மத்தியிலே வந்துவிட்டது என்று தன்னுடைய வருகையை, தேவராஜ்யத்தின் துவக்கமாக ஆளுகை துவங்கிவிட்டது இயேசு கிறிஸ்துவின் வருகையில் இந்த உலகத்தில். It is not a physical kingdom, it is a spiritual kingdom. Pontius Pilate சந்தேகத்தோடு கேட்கும் பொழுது கூட அவர் சொல்கிறார், நான் ராஜா என்று சொன்னால் ராஜா தான் மெயின், ஆனால் இட் இஸ் த கிங்டம் ஆஃப் காடுக்கு ராஜா. ஸ்பிரிச்சுவல் கிங்டம், இன்விசிபிள் கிங்டம், டிரான்செண்ட் ஆல் த கிங்டம்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். அது ஒரு நாள் ரியலைஸ்ட் கிங்டமாக நம்ம கண்களுக்கு புலப்படும். ஆனால் இப்பொழுது நமது இருதயத்திலே அவர் ராஜனாக வீட்டிற்கு வைத்திருக்கிறோம். அதைத்தான் அவர் பிரசங்கித்தார். அதை கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல என அந்த குட் நியூஸ், நற்செய்தி, காஸ்பல் எதனாலே அது கடவுளிடத்திலிருந்து வந்தது என்பதற்கு ஆதாரமாக கன்ஃபார்ம் பண்ணுவதற்காக சகல ஜனங்களையும், அதாவது வியாதிகளையும் நோய்களை நீக்கி அவர்களை சுத்தமாக்கினார், குணப்படுத்தினார். இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரியின் மூலமாக காஸ்பல் மினிஸ்ட்ரி கன்ஃபார்ம் செய்யப்படுகிறது. எங்கெங்கெல்லாம் நற்செய்தி மெய்யாய் பிரசங்கிக்கப்படுகிறதோ, எங்கெங்கெல்லாம் அந்த மெய்யான நற்செய்தியை மக்கள் விசுவாசத்தோடு கேட்கிறார்களோ, அங்கே ஹீலிங், அற்புத அடையாளங்கள், சுகமளிக்கிற வல்லமை கர்த்தர் நிகழ்த்துகிறார். அதை இங்கே பார்க்கிறோம். மேலும் திரளான ஜனங்களை அவர் காண்கிறார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல அவர்கள் இருக்கிறதை பார்த்து அவர்கள் மனதுருகித்தான் விதமாய் சொல்கிறார், அறுப்பு மிகுதி, ஹார்வெஸ்ட் இஸ் பிளன்டி, ஆனால் லேபரர்ஸ் ஆர் ஃபியூ, வேலையாட்களோ ஊழியர்களோ திருப்பணிவிடையாளர்களோ கொஞ்சம், only few people.
ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள், ஜெபியுங்கள் என்று இந்த காட்ஸ் மிஷன் தொடர்ந்து இந்த உலகத்தில் நடைபெறுவதற்காக திருச்சபை மக்கள் விசுவாசிகள் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம ஜெபிக்கத்தான் ஊழியங்கள், காட்ஸ் மிஷன் அறுவடை, ஆத்தும அறுவடை நடைபெற்று கொண்டே இருக்கும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் நோக்கமாக இருக்கிறது. எஸ்டாப்ளிஷிங் அண்ட் எக்ஸ்டெண்டிங் தி கிங்டம் ஆஃப் காட் இன் எர்த். அது எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் நசரேத் மேனிஃபெஸ்டோ என்று சொல்வார்கள். லூக்கா, செயின்ட் லூக் சாப்டர் 4 அதில் நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த காட்ஸ் மிஷனை குறித்து பாரத்தோடு சொல்வதை பார்க்கிறோம், அதிகாரத்தோடு சொல்வதை பார்க்கிறோம். லூக்கா 4:18-19 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று அவர் அதை எடுத்து வாசித்துவிட்டு அது தன்னை பற்றி, தன் ஊழியத்தை பற்றி, காட்ஸ் மிஷன் இன்றைக்கு தன்னுடைய ஊழியத்திலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தில் மாத்திரமல்ல, அது நிறைவேறி முடிந்தது விட்டதல்ல, அது நம்முடைய ஊழியங்களிலும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்விலும் அது நிறைவேற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பாரமாய் நோக்கமாய் இருக்கிறது. மேலும் காட்ஸ் மிஷன் in Christ is the transformation of the corporate life of the whole community. அதான் வாசி கேட்டீங்க. நசரேத் மேனிஃபெஸ்டோவில் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதற்கு? துதித்து பாடி ஆராதித்து களி கூறுவதற்கல்ல, அதுவும் தான் தேவனோடு நெருங்கிய ஜீவியம் வைப்பதற்கு. அது மாத்திரமல்ல, நாம் உருமாறுவது மாத்திரமல்ல, நம்மை சார்ந்திருக்கிற பாவப்பட்ட அடிமைத்தனத்திலே, பாவ அடிமைத்தனத்திலே சிக்குண்டு இருக்கிற மக்களை விடுவிக்க, அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர இந்த காட்ஸ் மிஷன் இருக்க வேண்டும். இந்த ஆனந்துரை பகுதியில் சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச் உருவாக்கப்பட்டதன் நோக்கமே எல்லா மக்களும் பயன் பெற வேண்டும் என்பது காட்ஸ் மிஷன் என்று சொன்னால் ஒரு கேட்டலிஸ்டாக இருந்து சமுதாயத்தில் ஒரு மாற்றங்களை நாம் கொண்டு வர வேண்டும். அக்கார்டிங் டு தியாலஜியன் எஸ்.ஜே. சமர்தா அவர் சொல்லுகிறார், மிஷன் இஸ் கண்டினியூயிங் ஆக்டிவிட்டி. அது ஒரு தொடர் செயல். யார் அதை செய்துட்டு இருக்கிறார்? த்ரூ த ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் மக்களை ஒரு ஏஜென்ட்டாக இயக்கி கொண்டிருக்கிறார். பெந்தெகோஸ்துக்கு பிற்பாடு தான் மிஷன் தீவிரமாய் காட்டுத்தீயாய் அகில உலகமெங்கிலும் பரவியது உங்களுக்கு தெரியும். சீசர்கள் வலிமை பெற்றார்கள், ஞானத்தை பெற்றார்கள், அநேக ஊழியங்களை செய்தார்கள். பயந்து ஓடி ஒளிந்தவர்கள் பரிசுத்தாவின் நிறைவை பெற்ற பிற்பாடு பரிசுத்தாவின் மூலமாக பிரசங்கத்தை செய்தார்கள். பரிசுத்தாவின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார்கள். நற்செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். அற்புத அடையாளங்கள் நிகழ்ந்தது. அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் நிழலிலே வல்லமை விளங்கியது. பேதுருவின் நிழலிலே, பவுலனுடைய உடுமால் துணியிலே உயிர் பெற்றார்கள், சுகத்தை பலத்தை பெற்றுக் கொண்டார்கள். அதனால இந்த காட்ஸ் மிஷன் என்பது நாட் ஆர்டினரி மிஷன். இட்ஸ் a powerful, loaded with power, loaded with the Holy Spirit power. அதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இன்றைக்கு நம்ம போய் ட்ராக்ஸ் கொடுக்கலாம், பிரசங்கம் பண்ணால் தெருவில். ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு எதிரி மாதிரி பார்க்கிற ஒரு சூழல். ஒரு ஹார்மோனியஸ் லிவிங்க்கு த மல்டி ப்ளூரல் ரிலீஜியஸ் ப்ளூராலிட்டி இருக்கிறது. பல்வேறு சமயங்கள், மார்க்கங்கள்,
கல்ச்சுரல் இதுலையும் பார்த்து கலாச்சாரத்திலும் பல்வேறு கலாச்சாரங்கள் இந்திய தேசத்தை உள்ளடக்கி இருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்துடைய இந்த காட்ஸ் மிஷனை எடுத்து செல்கிற அதிகாரத்தை, உத்தரவாதத்தை பெற்றிருக்கிற நாம் அதை ஒரு சமாதான தூதுவனாக சென்று இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கும் பொழுது நமக்கு பல்வேறு இடைஞ்சல்களை இந்த நாட்களிலே பார்க்கிறோம். காரணம், ரிலீஜியஸ் கம்யூனலிசம் இந்த நாட்களிலே அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஊழியங்கள் தவறாக மக்கள் மனதிலே சுட்டி காட்டப்படுகிறது. ஏதோ மதமாற்றம் என்று குற்றம் சாட்டப்படுகிறது. மதம் மாற்றுவதற்கு இயேசு வரவில்லை. மனம் மாறுவதோடு சமுதாயத்தில் இருக்கிற வல்னரபிள் பீப்புளுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும், அவர்கள் அடிமைத்தனங்கள் மாற வேண்டும், பாவடிமைத்தனங்கள் மாற வேண்டும், சப்ரஸ்டு பீப்புளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வர வேண்டும். ஜூபிலி ஆண்டு அதைத்தான் அவர் சொல்றார். சாத்தானால் அசுத்தாவினால் கட்டப்பட்ட மக்களுக்கு ஒரு விடுதலை தரணும். நோயிலே காலங்காலமாக 38 ஆண்டுகள் படுத்திருந்த அவனுக்கு போய் அவரே போய் இறங்கி என்ன செய்கிறார், எழுந்து படுக்கெடுத்து கொண்ட நட என்று சொல்கிறார். சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட குஷ்ரோகிகளை கண்டு மனதுருகி அவர்களை தொடுகிறார். 12 ஆண்டுகளாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ எல்லா ஐஸ்வர்யத்தையும் விற்று யாராலும் குணமாக்க முடியாத நிலைமையில, எந்த டாக்டராலும் குணமாக்க முடியாத நிலைமையில் இருந்த பிள்ளை குணமாக்குகிறார். எதை காட்டுகிறது இதெல்லாம்? இந்த உலகத்தில் இயேசுவின் ஊழியம், அதான் அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. இயேசுனுடைய ஊழியத்தை இந்த நாட்களில் எடுத்துச் செல்வதற்கு ஆட்கள் குறைவாக இருந்தாலும் கூட அந்த குறைவான ஆட்களும் ஒரு முழு வீரியத்தோடு ஊழியத்தை செய்ய முடியாத அளவுக்கு ரிலீஜியஸ் கம்யூனலிசம், வன்முறை இந்த நாட்களிலே அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறது. அதற்கு உதாரணமாக கடந்த நாட்களிலே நான் நம்முடைய ஒரு ஆசிரியை, கிறிஸ்துவ ஆசிரியை சந்தித்தேன். ஹவுஸ் விசிட்டில் அவர் சொன்னார், ஐயா நான் ஒரு கிராமத்தில் இருக்கிறேன். ஒரு சிறு பையன் 4வது படிக்கிற பையன் சொல்கிறான், டீச்சர் நீங்கள் கிறிஸ்டியன் டீச்சர், எங்கள் கையினால தான் நான் பெரியவனாகி உங்களை என்ன செய்ய போகிறேன், தீர்த்து கட்ட போகிறேன். இப்படி ஒரு 4 வயது 4வது படிக்கிற பையன் கிறிஸ்தவர்களை, முஸ்லீம்களை, சிறுபான்மை மக்களுக்கு விரோதமாக தூண்டப்படுகிறான். இது பெற்றோர்கள் செய்த வேலை அல்ல, இது பிறர் செய்த ஒரு மாற்று சகோதரர்கள் தவறாக நமது காட்ஸ் மிஷனை புரிந்து கொண்டு பிரித்து சொல்லப்படுகிறபடியினால் இன்றைக்கு நம்மை சுற்றியுள்ள வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகளே இவ்விதமாக காட்ஸ் மிஷனை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். காட்ஸ் மிஷன் என்பது இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம், மதம் மாற்றுவது அல்ல, சமுதாய மாற்றத்தை கொண்டு வருவது. எங்கெங்கே மக்கள் நசுக்கப்படுகிறார்களோ, ஒடுக்கப்படுகிறார்களோ, கட்டுக்கள் காமல் இருக்கிறார்களோ, கண்ணீரில் இருக்கிறார்களோ, துக்கத்தில் இருக்கிறார்களோ, வேதனையில் ஆதரவற்ற நிலையில் இருக்கிறார்களோ, அறியாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும், சமத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துடைய நோக்கமாக இருந்தது. அதான் சொல்றாரு, டாக்டர் வைத்தியன் நோயாளிக்குத்தான். இன்றைக்கு நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற, நாட் ஒன்லி கொரோனா நோய், நாட் ஒன்லி ஆர்டினரி வியாதி டிசீஸ், பாவ நோய்பட்டு கிடக்கிற சமுதாயம் இன்றைக்கு இருக்கிறது. அதை கர்த்தர் தான் என்ன செய்யணும்? இந்த உலகத்தை படைத்த தேவனுக்கும் மனுக்குலத்திற்கும் இயற்கைக்குமே இன்றைக்கு பிளவு இருக்கிறது என்று சொல்கிறார். அதைத்தான் சமர்த்தா எழுதுகிறார், mission is continuing activity through the Holy Spirit to mend the brokenness of creation, to mend the brokenness of creation. Creation is சிருஷ்டியே broken, உடைந்து காணப்படுகிறது, உறவுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. To overcome the fragmentation of the humanity and to heal the rift between humanity, nature and God. மனுக்குலத்திற்கும் இயற்கைக்கும் தேவனுக்கும் மத்தியில் இருக்கிற பிளவுகளை சரி செய்ய வேண்டும், ஒப்புரவாக்க வேண்டும், ஒரு சமாதானம் ஆக்க வேண்டும் என்றுதான் காட்ஸ் மிஷன் துவங்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவும் அமிதமாகத்தான் கொடுக்கப்பட்டார். இந்த உலகத்துக்கு
சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் கல்வாரியிலே சுமந்து கஷ்டப்பட்டு இந்த சமாதானத்தை அவர் கொடுத்திருக்கிறார். சிலுவையில் பார்த்தீங்கன்னா விண்ணையும் மண்ணையும், பிளவுபட்ட தேவனையும் மண்ணையும் இணைப்பதுதான் சிலுவை. அதுதான் குட் நியூஸ். பிளவுபட்டு கிடக்கிற வெவ்வேறு சமுதாயங்களை ஒரு ஹார்மோனியஸ் லிவிங், ஒரு சமாதானத்தை, சமத்துவத்தை, ஒரு உருமாற்றத்தை ஏற்படுத்துவதுதான், சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவதுதான் இயேசுவின் நோக்கம், காட்ஸ் கிறிஸ்டியன் மிஷன். அதற்காகத்தான் அந்த நாட்களிலே என்ன செய்தார்கள்? கல்விப்பணி மக்களுக்கு கிடைக்காத பொழுது கல்விப்பணி இந்திய தேசத்திலே கொடுக்கப்பட்டது கிறிஸ்துவ ஊழியத்தின் மூலமாக. மருத்துவம் கிராமங்களிலே கொடுக்கப்பட்டது, படிப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு சமூக நீதியை நிலைநாட்டினது கிறிஸ்துவ மிஷன் என்று சொல்லலாம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆனால் இன்றைக்கு அந்த மிஷன் கொச்சைப்படுத்தப்படுகிறது, மதம் மாற்றுகிறார்கள் என்று தவறாக புரிதல் ஏற்பட்டிருக்கிறதை இந்த நாட்களில் இருக்கிற நாம் தான் சரி செய்ய வேண்டும். மாற்று சகோதரர்களிடத்தில் ஒரு டயலாக் மூலமாக பேசி மதமாற்ற வரவில்லை, ஆனால் சமூகத்திலும் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தத்தான் கிறிஸ்துவ மிஷன் என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அதை பவுலும் கூட எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 5:18-19 இயேசு கிறிஸ்து எதற்காக ரத்தம் சிந்தினார்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், பாருங்க, உலகத்தாருடைய அனைத்து மக்களுடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். அப்ப இந்த உலகத்தையே பாவப்பட்டு கிடைக்கிற சமுதாயம் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பாவ மன்னிப்புண்டு, விடுதலை உண்டு, ரட்சிப்புண்டு. அதான் ஒப்புரவாக்குதலின் ஊழியம். இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை இன்றைக்கு தவறாக பிரித்து கூறப்படுகிறது. எபேசியர் 2:13 முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகி நடிச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாய் நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவினாலே கொன்று அதனால இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். தூரமாயிருந்த உங்களுக்கும் சமயமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். ஒரே ஆவியினாலே நாம் இந்த சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அப்போ காட்ஸ் மிஷன் என்பது, நற்செய்தி ஊழியம் என்பது, இது சமாதானத்தை ஒவ்வொரு தேசத்திலும், ஒவ்வொரு குடும்பங்களிலும், ஒவ்வொரு நாட்டிலும் ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு காட்ஸ் மிஷன், ஸ்பெஷலி கிறிஸ்டியன் மிஷன், தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இதற்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதனால் இன்றைக்கு இந்த சத்தியத்தை எடுத்து சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் அறுவடை மிகுதி, வேலையாட்களுடைய வாய்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அது கட்டவிழ்க்கப்பட வேண்டும். அதில் பரிசுத்த ஆவியானவர் பேச வேண்டும். மனுஷியமாக பேசினால் இன்றைக்கு பிளவுகள் வருகிறது, வன்முறைகள் வருகிறது, தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது, மனக்காயங்கள் ஏற்படுகிறது. அதனால் இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் பேசும் பொழுது அவரால் படைக்கப்பட்ட சமூகம் விடுதலை அடையும், மனம் திரும்பும், இயேசுவை சரியாக புரிந்து கொள்ளும். அதற்கு மக்கள் என்ன செய்யணும்? பாரத்தோட ஜெபிக்க வேண்டும். இன்று இந்திய சூழல் எப்படி இருக்கிறது? ரிலீஜியஸ் கம்யூனலிசம், மத வன்முறை இன்க்ரீசிங் டே பை டே. கம்யூனல் பாலிடிக்ஸ் இஸ் இன்க்ரீசிங் டே பை டே. அதுதான் பிரச்சனை. ஐடென்டிட்டி கிரைசிஸ், அதிகாரத்தை கைப்பற்றுவது ரிலிஜனை வைத்துக்கொண்டு. அதனால் நாம் கொச்சைப்படுத்தப்படுகிறோம், காயப்படுத்தப்படுகிறோம், புறக்கணிக்கப்படுகிறோம். நமக்கு இந்தியன், அதாவது கவர்மெண்ட்டில் அரச கான்ஸ்டியூஷன் படி நமக்கு பிரசங்கம் செய்வதற்கு, இயேசு ஃபெய்த்தை ஷேர் பண்ணுவதற்கு, நம்முடைய விசுவாசத்தை ஷேர் பண்ணுவதற்கு நமக்கு உரிமையான பர்த் ரைட் இருக்கிறது. We have a right, கான்ஸ்டியூஷன் படி. ஆனால் அதை
இந்த நாட்களில் சும்மா சொல்ல ஒரு கிறிஸ்தவனை கண்டாலே ஒரு பகையை பார்க்கிற ஒரு நிலைமையை பார்க்கும்பொழுது எப்படி நம்ம சொல்ல முடியும்? இப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம இருக்கிறோம். இதற்காக ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஹேண்ட் ஓவர் பண்ண காட்ஸ் மிஷன் என்ன? மத்தேயு முடித்து விடுகிறேன். மத்தேயு 28:19 அவர் நமக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணின பொறுப்பென்ன? மத்தேயு 28:19-20, மார்க் 16:15-16, மத்தேயு 28:19-20. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். மார்க் 16:15-16, மார்க் 16:15-16 நாட்களில் இதை வாசித்து நாம் செய்ய வேண்டிய காரியம். உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசி யாதவனோ ஆக்கிரிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆம், சர்வ சிருஷ்டிக்குமே ஆல் த கிரியேஷன் இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு நம்ம அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம், உரிமையை பெற்றிருக்கிறோம் இந்த உலகத்தை படைத்த கத்திடத்திலிருந்து. ஆனால் இன்றைக்கு பல நாடுகளிலே இதை வாய்விட்டு சொல்ல முடியாத ஒரு தடைகளை, பிரச்சனைகளை பார்க்கிறோம். விசுவாசம் உள்ளவனாகி இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது பிரசங்கம் செய்யாவிட்டால் யார் கேள்விப்படுவார்கள்? கேள்விப்பட்டால் யார் கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பாங்க? அப்போ விசுவாசியாக தான் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்றெல்லாம் பார்க்கிறோம். இப்படி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாருக்கும் ஒரு சமாதானம், ஒரு ரட்சிப்பு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய திருச்சபையின் நோக்கமாக இருக்கிறது. அந்த ஆத்ம பாரத்தோடு திருச்சபை இந்த நாட்களில் காட்ஸ் மிஷனை வாயில் அறிவிப்பதற்கும் பிறரிடத்திலே பயமின்றி அச்சமின்றி ஷேர் பண்ணுவதற்கும், ஷேர் அவர் ஃபெய்த் இன் ஜீசஸ், உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு சாட்சியாக இருந்து பிறருக்கு அதை நற்செய்தியை அறிவிப்பதற்கும் பல்வேறு முட்டுக்கட்டைகள், தடைகளை, வன்முறைகளை, எதிர்ப்புகளை, தவறான பொருள்களை நம்மை சுற்றி பார்க்கிறபடியினால் ஷேரிங் அவர் ஃபெய்த் இன் ஜீசஸ் இஸ் அவர் பர்த் ரைட் என்பதை நான் எப்பொழுதுமே உணரும். இந்திய குடியுரிமை சட்டம் நமக்கு உரிமை வழங்கியிருந்தாலும் இன்றைய மத வன்முறை பெரியிருக்கிற சூழலில் நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் இப்போ வீதியில் அறிவிப்பதல்ல. ஐயோ அறிவிக்கலைன்னா அது பாவம் என்று நினைக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அதிகமாய் வல்லமையாய் பெந்தெக்கோஸ்தே நாளிலே பொழிந்தது போல இன்றைய திருச்சபை மக்கள் மீது மாத்திரமல்ல, இன்வேரியபிலி, அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மீது மாத்திரமல்ல, அனைத்து உலகத்திலும் அனைத்து மக்கள், அனைத்து மார்க்கத்தை சார்ந்த மக்கள் மீதும் பரிசுத்த ஆவியானவர் பொழிய, வேறுபாடின்றி பொழிய, அனைத்து தரப்பு மக்கள் மீதும் பொழிய, இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த, அவரது இலவச ரட்சிப்பை, மன்னிப்பை, தேவனோடு ஒப்புரவாகுதலை அனைத்து தரப்பு மக்களும் அறிந்து புரிந்து கொள்ள, பிற்பாடு திருச்சபையை அவர்கள் நாடி வர நம்ம இங்கே உட்கார்ந்துட்டே ஜெபிக்கணும். அதைத்தான் பார்க்குறோம். எங்கே பார்க்குறோம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:34-43 பார்க்குறோம். பேதுரு இங்கே பார்க்குறோம், தலைமை அப்போஸ்தலன். அவன் தலைமை அப்போஸ்தலனாக இருந்தாலும் மற்ற இடங்களுக்கு சென்று ஊழியத்தை அவன் நிறைவேற்றவில்லை. யூதர்களுக்கு மாத்திரம்தான் அப்போஸ்தலன் என்ற ஒரு குறுகிய நோக்கத்திலே நற்செய்தி பணி செய்து கொண்டு வந்தார். ஆனால் ஒரு தரிசனத்திலே பரிசுத்த ஆவியானவர், எல்லா அசுத்த மிருகங்களும் அதில் இருந்தது, அதை அடித்து புசி என்று சொன்ன பொழுது, முடியாதுன்னு சொன்னாலும் நான் சுத்தமாக்கிறது நீ புசி என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் பார்க்கிறவன் புசித்த பிற்பாடு அவனுக்கு அழைப்பு வருகிறது. கொர்னலியஸ் என்று சொல்வார்கள். அவன் ஒரு ஜென்டைல் இருந்தாலும் அங்கே பரிசுத்த ஆவியானவர் செல்லுவதற்கு கொர்னலிய வீட்டிலிருந்து பேதுரு வீட்டிற்கு ஆள் வருகிறது, தூது வருகிறது. நீர் வந்து எங்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டும். அப்பதான் அவர் போறார். ஏன்னா அவரும் ஒரு நீதிமானாக கொர்னலிய இருக்கிறார். தான தர்மங்களை செய்து அவருடைய ஜெபமெல்லாம், அவருடைய நற்கரியெல்லாம் தேவ சமூகத்தை எட்டுகிறது.
அப்போ இந்த உலகத்திலே பல பல மார்க்கங்கள் இருந்தாலும் அநேக நீதிமான்கள் இந்த உலகத்தில் இருக்கிறபடியினால் ஒவ்வொருடைய நற்கிரிகளையும் கர்த்தர் கனப்படுத்துகிறார். அதை தான் பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு ரட்சிப்பு வேண்டும் என்பதை இந்த பகுதி வலியுறுத்துகிறது. அப்போ தேவதூதன் வந்து அவருக்கு காட்சி கொடுத்து, இதோ பேதுரு இருக்கிறார், அவர் உங்களுக்கு நற்செய்தி அறிவிப்பார் என்றெல்லாம் இந்த பகுதியை பார்க்கிறோம். அதை பேதுரு கொர்நேலியுவே வசனம் 31, முன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவசனத்திலே நினைத்தள்ளப்பட்டது. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக. அவன் கடலோரத்தில் தோல் 11 சீமோனுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறான், அவன் வந்து உன்னிடத்திலே பேசுவான் என்று சொல்லி அங்கே தேவதூதனே வந்து சொல்கிறான். அபிதமாக இந்த நாட்களிலே let God deploy many angels to each and every people. எல்லா மக்களுக்கும் மத்தியில் ஆண்டவர் செய்கிறார், தேவதூதன் அனுப்பட்டும், பரிசுத்தாவி அனுப்பட்டும், அனுப்பி அவர்களை ஆயத்தப்படுத்தும். இட் இஸ் a God's mission, it is a Holy Spirit's mission, not human mission. நம்மெல்லாம் ஒரு கருவி தான். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்ய முடியும். நம்ம ரெடியாக இருந்தால் போக வேண்டி சொல்ல வேண்டியதானே, சொல்ல முடியாத அளவுக்கு தடை இருக்கிறது அவர் அறிவார். ஆனால் இன்றைக்கு அந்த மக்களே நாடி நம்மை தூது விட்டு வந்தாங்க, சொல்லிக் கொடுங்க, வாட் இஸ் திஸ், வாட் இஸ் த பைபிள், ஏசு எதற்காக வந்தார் என்று நம்மை அணுகத்தக்கதாக நம் முழங்கால் படியிட்டு வீடுகளில் நீங்கள் ஜபிக்கும் பொழுது இந்த மிஷன் சண்டேயில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தும். ஒருமுகப்பட்டு ஜபிக்கணும். பேதுரு பேச தொடங்குறான், தேவ பட்சபாதம் அல்ல, நோ பார்ஷியல் டிஸ்கிரிமினேஷனோட கிடையாது. எந்த ஜனத்தினாயினும் அவருக்கு பயந்திருந்த நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். எந்த ஜனமாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டும். அதைத்தான் வந்து அங்கே பார்க்குறோம். அங்கே வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி வாசி கேட்டீங்க, அந்த நற்செய்தியை சொல்கிறார். அவர் பெரிய பிரசங்கம் பண்ணல, இயேசு கிறிஸ்து விதமாக உயிர்த்தெழுந்தார், நமது பாவத்துக்காக தான் நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, வசனம் 43 10:43, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நம்முடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று சாட்சி கொடுக்கிறார். இந்த வார்த்தைகளை 44 பாருங்க, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையிலே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிற்பாடு அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காட்ஸ் மிஷன் இந்த நாட்களிலே நிறைவேறுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் அனைத்து தர மக்கள் மீதும் இறங்கத்தக்கதாக, கர்த்தருடைய வெளிப்பாடுகள் அனைத்து தர மக்கள் மீது இறங்கத்தக்கதாக நம்ம ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவர், மிகுந்த பாரத்தோடு இந்த நேரத்தில் நாங்கள் வருகிறோம் சுவாமி. இது நாங்கள் உமது சுவிசேஷத்தை இரவு பகலாக அறிவிப்பதற்கு மற்ற மக்களுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருந்தாலும், இந்த நாட்களிலே மிஷன் ஊழியங்கள் எல்லாம் தவறாக திரித்து கூறப்பட்டு நாங்கள் ஏதோ பாதகர் போல, வன்முறையாளர்கள் போல, பிரிவினைவாதிகளைப் போல சித்தரித்து காட்டப்படுகிறோம். இந்த சூழலில் மற்ற மத சகோதரர்கள் எங்களை தவறாக புரிந்து கொள்ளாதபடிக்கு அவர்கள் மத்தியிலே ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுக்கும்படி, அவர்கள் உண்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக மெய்யான தேவன் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே அவர்கள் இருதயத்திலே கிரியை செய்ய முடியாக, ஊற்றப்படும்படியாக, தேவதூதர்கள் இறங்க முடியாக, வெளிப்பாடுகளை தரும்படியாக, வழிநடத்தும்படியாக, அநேக மக்கள் உண்மை நோக்கி வரும்படியாக, உண்மை கண்டுகொள்ளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். காணிக்கை கீர்த்தனையாக 155வது கீர்த்தனை, லிரிக் 155. Oh
ஆண்டவரே, இந்த மிஷன் சண்டைகளை இயேசுவின் பிள்ளைகளாகிய நாங்கள் உமது ஊழியத்திலும் இரத்தத்திலும் வார்த்தையிலும் பிறந்த பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த நாட்களில் பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அப்பா, இந்த காணிக்கைகளை உமது மிஷனுக்காக ஒப்புக் கொடுக்கிறோம். ஃபார் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட் இந்த யூனிவர்சல் லார்ட். நற்செய்தி அனைத்து மக்களாலும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் குறுக்கிட்டு தெளிவை உண்டாக்கும்படியாக, ஊழியங்கள் தடையின்றி நடக்கும்படியாக, ஆலய கதவுகள் திறக்கும்படியாக, அநேக மக்கள் ஆலயத்தை நோக்கி வரத்தக்கதாக கர்த்தர் வெளிப்பாடுகளை வல்லமைகளை ஊற்றும்படியாக ஊற்று தண்ணீரே எங்கள் மீது மாத்திரமல்ல சுவாமி, அனைத்தரப்பட்ட மக்கள் மீதும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு எல்லாரும் தெளிந்து உம்மை நோக்கி, மெய்யான தேவனேசு, அவரே உலக இரட்சகர், அவரே பரிகார பலி, அவரே இரத்தத்தை சிந்தினவர், பாவ பரிகார பலியானவர், விண்ணையும் மண்ணையும் மனிதனையும் இணைத்தவர், சமாதானத்தை உண்டுவனும் ஆக்கினையை பெற்றவர், ஆமாண்டவர் அதிகாரத்தை பெற்றவர். மெய்யான சமாதானத்தை இந்த நாட்களில் தாருங்கப்பா. சமுதாயத்தில் எங்கே பார்த்தாலும் கொலை நோய்களும் இறப்புகளும் அநீதிகளும் ஆமாண்டவரே சுழல்களும் வேதனைகளும் பெருகி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இயேசுவே நேரு இந்த உலகத்தை ரசிக்கும்படியாக, மெய்யான சமாதானம் உண்டாகும்படியாக, பாதிக்கப்பட்ட மக்கள் வேலையிலிருந்து தெருக்களிலே அலைந்து கொண்டிருக்கிற நிலைமை ஆண்டவரே, கர்த்தர் இந்த மக்களெல்லாம் ஆண்டவரை சந்தித்து அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும். மைக்ரன்ஸ், இந்த மைக்ரன்ஸ் வீடு வாசல் இல்லாமல் நடந்து 100 மைல் இன்னும் ஆண்டவர் ரெஃப்யூஜிஸ் என்று சொல்லி நாடுகளை இழந்து பர்த் ரைட் இழந்து அலர்ந்திருக்கிற மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பணி ஆண்டவரை தொடரட்டும் சுவாமி. நாங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களை பயன்படுத்துவீராக. காணிக்கை கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தம்முடைய அன்பும் பரிசுத்த ஆவின் அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இருப்பதாக. Hymn number 261 for our concluding hymn.
நாடுகளை தள்ளி ராஜ்யங்களை தள்ளி புதிய ராஜ்யங்களை ராஜாக்களை ஏற்படுத்த வல்லவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே உமது சுவிசேஷம் சரியாக மக்கள் மத்தியிலே எடுத்துச் செல்லப்பட வேண்டும். சரியான புரிதலோடு மெய்யான சமாதானத்தை கர்த்தர் நிலைநாட்ட வேண்டும். மக்கள் விடுதலை அடைய வேண்டும், உயர்வு மேன்மை அடைய வேண்டும். ஆண்டவரே உமது சாயலை தரித்துக் கொள்ள வேண்டும். அதுவே எங்கள் திருச்சபையின் வாஞ்சியாய் இருக்கிறது. எங்கள் திருச்சபை குடும்பங்களிலே ஆங்காங்கே பலவீனமாய் சுகவீனமாய் பாடுகள் மத்தியில் இருக்கிற மக்களை கண்ணீரியாவையும் துடைக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். உன்னத வல்லமை இறங்கி டாக்டர் ஆண்டன் கருணார் மீது இறங்கியவருக்கு ஒரு விடுதலையை தரும்படியாக செபிக்கிறோம். சுகமளிக்கிற வல்லமை எல்லா வீடுகளும் இன்னும் கடந்து வரட்டும் சுவாமி. இன்றைக்கு நற்செய்தி அறிவித்த நாளான விடியநாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு வீடுகளும் இறங்கி ஒரு ஹீலிங்கை, ஹெல்த்தை உண்டாக்கும்படியாக, ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படியாக, கொரோனா வயசிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தர் இருப்பாராக. சமாதானத்தோடு வீடுகளிலே தரித்திருப்பீர்களாக. Thank you. God bless you.